வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஜமா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பாரி இளவழகன் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல லீட் கேரக்டரும் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் கூத்து கலைஞர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான ரைவல்ரியை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல கூத்து நடத்தக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து நம்ம சேத்தனோட ட்ரூப்ல தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோவான பாரியும் வந்து ஒரு விதமான பெண் வேஷம் கட்டி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி பெண் வேஷம் போட்டே அவரோட பிஹேவியர்ல ஒரு விதமான ஃபெமினின் டச் அப்படின்றது வந்துருது. அதனாலே அவருக்கு கல்யாணம் அப்படின்றதும் டிலே ஆகுது. அண்ட் ஊருக்குள்ளேயும் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவரை வந்து சேத்தனோட பொண்ணா இருக்கக்கூடிய அம்மு அபிராமி ரொம்ப தீவிரமா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லவ் ட்ராக் அப்படின்றது ஒரு செப்பரேட் பிளாட்டா போகும். பட் நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன் தான், தன்னோட அப்பா ஆரம்பிச்சு தன்னை கையை விட்டு போன அந்த ஜமாவை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அவரு என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு அந்த ட்ரூப்லேயே இருக்காரு. ஸோ அந்த ஜமாவை மீட் எடுத்தாரா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த கூத்து கலைஞர்களோட வாழ்வியலை ரொம்ப யதார்த்தமா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த கூத்துகள் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலா எடுத்திருந்தாங்க. அதுலயும் அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கூத்து அப்படின்றது வேற லெவலா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதுல ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான பில்லரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சேத்தனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மனுஷனோட நெகட்டிவ் ஷேட்ஸ்னு சொல்லக்கூடிய பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களை மையமா வச்சு ஒரு விதமான வில்லனிசம் பண்ணிருப்பாரு. அல்டிமேட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல பாரியோட கேரக்டரா இருக்கட்டும், அவரோட அப்பாவோட கேரக்டரா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அம்மு அபிராமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் ஃபீமேல் ரெப்ரஸன்டேஷன் அந்த படத்துல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஹீரோவோட இன்டென்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே கிளியரா இதுல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த ஜமாவை மீட் எடுக்கிறதுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போக ரெடியா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய காட்சிகள் அப்படின்னே சொல்லலாம். அந்த டிராமா அப்படின்றது இன்னுமே எஃபெக்டிவா சொல்லியிருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம காட்டின காட்சிகளையே வந்து திருப்பி படமா காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதுவுமே வந்து ஒரு விதமான போரான ஃபீல் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவாங்க. பட் அது எல்லாத்தையுமே பாதியிலே விட்டுட்டு அடுத்ததுக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே இருக்கதான் செஞ்சுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாவும் அதே நேரத்தில் எங்கேஜிங்காகவும் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஓவராலே நல்லா வந்திருக்கும். பட் ஸ்டில் இது வந்து நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.